இந்த மசோதா குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயுமே ஒரு கருத்தும் பதிவு பண்ணல. அவர் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸியான ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான வேலையில் இருக்காங்க. அதை இதை பற்றி பேசுறது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், அவருடைய அமைப்பு, அவருடைய செயலாளர்கள், அவருடைய இந்தியாவில் எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. இல்லை, அவர் பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவர் அப்படி பேசலை அப்படின்னு சொன்னால் இதை ஒரு சில விஷயத்தை அவர் தீவிரமாக இதை யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்னு நினைப்பார். ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா? இல்லை, எதிர்க்கிறா அப்படிங்கிறதுல இது சிறந்தது என்ன அப்படின்னு தான் யோசனை பண்ணுவார். அதாவது என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் நான் ஜாயின் பண்ணிக்கு ஈவன் ஒரு வழக்கறிஞர், அது உச்சநீதிமன்றத்தில் கடந்த 32 வருஷமாக நான் வழக்கறிஞராக இருந்துகிட்ருக்கேன். இப்போ இருக்கக்கூடியதில் ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல செயல்பாடுகளை வரவேற்பதிலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறத அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா அது மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அதை வரவேற்பார். நல்லபடியாக தான் எல்லாமே செய்வார். மக்களுடைய நலனுக்காக செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கண்டிப்பாக வருங்காலத்திலும் சரி இனிமேல் அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஃபோக்கஸே அதுதான். அதை தவிர வேறு எந்த ஒரு எண்ணம் இருக்காது. கண்டிப்பாக அவரை நீங்கள் பேட்டிக்காக இருந்தீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக நல்ல விஷயங்களை வரவேற்போம் அப்படின்னு தான் அவர்